ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு சேனல் லிலி ஃப்ளவர். நாளைக்கு வந்து தைப்பூசம் இல்லையா? தைப்பூசத்துக்கு என்னென்னலாம் செய்யலாம், எப்படிலாம் எளிமையாக வீட்டிலே பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லிலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூச நாளே முருகருக்கு வந்து ரொம்ப 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 விசேஷமான நாள். இந்த தைப்பூச நன்னாளில் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையிலே நம்ம பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சு நீராடி நம்ம முருகப்பெருமானுக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 48 நாள் விரதம் இருப்பாங்க தைப்பூச விரதம். அப்படி 48 நாள் இருக்க முடியாதவங்க 3 டேஸ் இருப்பாங்க. காலையிலேருந்து என்னால் அப்படிலாம் இருக்க முடியல. ஆனால் நாங்கள் வந்து முருகரை நினச்சி, அதாவது அசைவ உணவுகள்லாம் தவிர்த்து விரதமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி மட்டுமாவது பால் பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒன் டே வந்து காலையிலேருந்து மார்னிங் வரைக்கும் நம்ம முருகப்பெருமானை நினச்சி வழிபடலாம். அதுக்கு அதிகாலை எழுந்து நம்ம முருகர் படம் இருந்தால் போதும். அதிகாலை எழுந்து நம்ம பிரம்ம முகூர்த்த டைமில் நீராடிட்டு நம்ம வீட்டெல்லாம் நம்ம முதல் நாளே க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலும் நீங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம பூஜை அறையில் நம்ம முருகர் படம் எப்பயும் கண்டிப்பாக வச்சுருப்போம். முருகர் படம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை விக்கிரகம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை வேல் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்சது பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி நம்ம வேல் இருந்ததுன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணலாம். இல்லைனா வந்து சுவாமியோட விக்கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணி நம்மளால் முடிஞ்ச பிரசாதங்கள் வந்து சுவாமிக்கு வச்சு நிவேதனம் பண்ணலாம். பால் பழங்கள் இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு ஓம் சரவண பவன்னு சொல்லிட்டு எளிய மந்திரத்தை நீங்கள் வந்து 11 முறை, 21 முறை, 108 முறை உங்களால் எவ்வளோ முடியுமோ. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 முறை சொல்லலாம். பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம். கந்தசஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் படிக்கலாம். அப்புறம் நிறையா இருக்குது இல்லையா, வேல்மாறல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் முருகப்பெருமானுக்கு எளிய முறையில் வழிபடணும்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஷட்கோணம் கோலம் போட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது நெய் விளக்கு ஏற்றலாம். வெற்றிலை தீபமும் ஏற்றலாம். நீங்கள் நார்மல் நெய் விளக்கு ஏற்றலாம். அப்படி வெற்றிலை தீபம் ஏற்றினீங்கன்னா வந்து 6 வெற்றிலையை வச்சு அதோடைய காம்பை கிள்ளி அந்த நெய் விளக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வால் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த நுனி பகுதியில் சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு நீங்கள் வெத்தலையை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி நல்ல வெத்தலையாக எடுத்துக்கிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு அந்த காம்பக்கிளி அந்த அகல் விளக்கில் போட்டுட்டு நீங்கள் ஏற்றலாம். நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபடணும்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கும் போகலாம். நிறைய கோவிலில் வந்து நாளைக்கு கூட்டமாக இருக்கும், விசேஷமாக இருக்கும். காலையிலே வந்து முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்து உங்கள் விரதத்தை நீங்கள் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சி விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து முருகருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தைப்பூச நன்னாளில் வந்து நம்ம வேண்டுதலை நம்ம முருகப்பெருமான் நிறைவேற்றுவார். சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு அகல் விளக்கு, ஒரு முருகர் படம் இதெல்லாம் இருந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு 11 முறை வந்து ஓம் சரவண பவ வந்து எளிய முறையில் சொல்லி அவங்க பூஜைகளை தொடங்கலாம். இதனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கல்வி அறிவு, உடல் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து நாளைக்கு தைப்பூச நன்னாளில் வழிபட்டு சிறப்புகள் யாவும் செய்யலாம். நீங்கள் விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு வந்து அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க. நம்ம வந்து குடும்பத்தோடு காலையில் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு யாராவது ஒருத்தவங்களுக்காவது அன்னதானம் கொடுக்கணுங்க. ஒருத்தவங்களுக்காக உணவு வழங்குதல் மூலயமா நமக்கு வந்து நிறைய வந்து புண்ணியங்கள் கிடைக்கும். அதாவது வாய் வாழ்த்தலைனாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வரலட்சுமி நோம்பாகட்டும், நம்ம என்ன விரதம் எடுத்தாலும் அதோடைய தாத்பரியமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணுறது மிக 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 சிறப்பு. இதனால உங்களுக்கு வேண்டும் வரம் கிடைக்கும். நாளைக்கு தைப்பூச விரதத்தில் என்னென்ன வேண்டியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த மாதிரி விளக்கேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விளக்கேற்றிக்கலாம். வெற்றிலை தீபமாகட்டும், இல்லை ஷட்கோணம் கோலம் போட்டு தீபம் ஏற்றுறது மிக மிக சிறப்பு. நம்ம முருகப்பெருமானாலே அதுதானே. அப்போ நீங்கள் வேல்மாறல் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், சரவண பவ சொல்லலாம். உங்களால் எது முடியுதோ அதை செய்யுங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தயிர் சாதம் கிடைச்சாலும் நம்மளுக்கு முருகப்பெருமானுக்கு வந்து நாளைக்கு நம்ம நிவேதனம் பண்ணலாம். தயிர் சாதத்தில் முக்கியமாக மாதுளம்பழம், தயிர் சாதம், பஞ்சாமிர்தம் இதை வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணலாம். பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம், பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நீங்கள் முருகர் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. முருகருடைய அனுகிரகம் கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி சிறப்புடன் விரதம் இருந்து பால் பழத்தோடு, அதாவது சில பேர் வந்து நல்லா சாப்பிட்டு பேஷண்ட்டாக இருப்பாங்க. நிறைய பேரால் வந்து பசி தாங்க முடியாது, கேராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா, பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருங்க. அப்படி ரொம்ப முடியலன்னா உணவு உட்கொண்டுட்டு விரதம் இருங்க. யாருமே வந்து நீங்கள் உங்கள் உடம்பை வருத்திக்கிட்டு விரதம் இருங்கன்னு சொல்லலை. அதனால் உங்களால் என்னென்ன முடியுமோ அதை செய்யுங்க. எது செஞ்சாலும் மன நிம்மதியோடு, மன தூய்மையோடு நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து செய்யும்பொழுது அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறது ரொம்பவே ரேர் தான். கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தைப்பூச நன்னாளில் வந்து சாயங்கால நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகிறது காலையில் சாயங்கால நேரத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காலை நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். விரதத்துக்கு சமைச்சி வச்சுட்டு ஈவினிங்கும் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு காலையிலையும் மாலையிலையும் 2 டைமும் போகலாம். ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டைமாவது போகலாம். அதாவது ரொம்ப எல்லா கோவிலும் நாளைக்கு விசேஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது